மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். எப்பொழுதுமே எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதுல உங்களால தைரியமா அந்த ஒரு முடிவுல ரொம்பவும் இந்த ஒரு முடிவானது நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத நினைத்து அந்த ஒரு முடிவை உங்களால எடுக்க முடியாது. அப்படி உங்களுக்கு எல்லா நாட்களிலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய முடிவை நீங்க சரியா எடுக்கணும். அது தவறான முடிவா இருந்தாலும் சரி, அந்த ஒரு முடிவுல நீங்க தைரியமா இருக்கணும். அப்படி இருந்து நீங்க சில முடிவுகளை எடுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும். எனவே எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முடிவு எடுக்கிறத மட்டும் நீங்க எப்பொழுதுமே தைரியமா இருங்க. அது சரியோ தப்போ, எந்த நிலைக்கு சென்றாலும் சரி, முடிந்த அளவிற்கு தைரியமா இருந்து உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்துல மிதுனம் ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் என்பதைத்தான் நம்ம அந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். சனி பகவான் 8 மற்றும் 9ஆம் வீடுக்கு சொந்தக்காரராக மிதுனம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதனால் பொதுவாக அஷ்டமாதிபத்திய தோஷத்தை சுமப்பதாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு கூறப்படுகின்றது. இதனால் 8ஆம் வீட்டின் உரிமையை கொண்டிருப்பதின் தோஷமும் இது மட்டுமல்லாம மற்ற எல்லா ஜாதகங்களிலும் இது இருக்கக்கூடாது. இது மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். 8ஆம் வீடு நீண்ட ஆயுளின் வீடா கருதப்படுது. சனியிடம் பெற்ற நீண்ட ஆயுள், நல்ல நிதிநிலை, வாழ்வில் திருப்திகரமான முன்னேற்றங்கள் உண்டாகுவதற்கு 9ஆம் வீட்டில் இருந்தால் வியாபாரத்தில் முன்னேற்றமும் தந்தையின் மூலம் நன்மைகளும் உண்டாகக்கூடும். 8ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா ஆயுள் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல நிதிநிலை கிடைக்கும். ஆனா 9ஆம் வீட்டுல இருந்தார் அப்படின்னா வியாபாரத்துல முன்னேற்றமும் தந்தை வழியின் மூலம் நன்மைகளும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். அவர் இந்த 2 வீட்லயுமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல அமர்ந்திருக்கார். இதனால் பெரிய அளவுல உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. அதுவும் சனி பகவானால் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் நடக்க போகிற ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். கண்டிப்பா இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவுக்கு வெற்றிகளை உங்களால தேடிக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாகத்தான் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கிறது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு நாள்ல மிதுனம் ராசி அன்பர்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இந்த ஒரு நாளானது கலவை நாளா தான் கருதப்படுது. எந்த அளவுக்கு நல்லது நடக்கும் அதே அளவுக்கு கெடுதல்களும் நடக்கும். ஆனா நீங்க நினைத்த சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களால அந்த ஒரு விஷயங்களை உங்களால சாதிக்க முடியும். ஆனா நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தேவையில்லாத விஷயங்கள் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல ஏற்பட தூண்டும். இதனால் உங்களுடைய மனசளவுல சிறிய அளவுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் அதே அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். பாதிப்பை நினைச்சு கவலைப்படவா, நன்மையை நினைச்சு சந்தோஷப்படவா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். தொழில்ல கவனமாக இருந்தாலும் இருக்கும். அது நீங்க தொழில்ல முதலாளியாக யாராக இருந்தாலும் உங்க கூட வேலை பார்க்குறவங்க மூலமாகவோ, இல்லைன்னா உங்களுடைய கஸ்டமர் கூடவோ, இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பொருளை வாங்குறீங்க, இல்லைன்னா யாருக்காவது பொருளை கொடுக்கீங்க, கஸ்டமர் இருக்காங்க, அனைவரின் மூலமாகவும் இந்த ஒரு நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து அவர்களை எப்படி உங்களுடைய வலைக்கு வர வைக்கணும், உங்களுடைய சூட்சமங்களை இந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு காட்டணும். அவங்கள்ட்ட எப்படி பேசினா அவங்க நம்ம கூடயே இன்னமும் லாஸ்ட் வரைக்கும் நம்மளை நம்பி வருவாங்க அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட பேசணும். அதை விட்டுட்டு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுடைய கோபத்தை காட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களை விட்டு விலகும் பொழுது, அவர் கூட உங்கள் கஸ்டமர் உங்களை விட்டு விலகும் பொழுது அவர் கூட இன்னும் 2-3 கஸ்டமர்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் கெடுதல்களும் ஏற்படும். எனவே இதனையும் நீங்கள் மனத்தில் வைத்துக்கிடணும். எனவே யாரை பகைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பகைக்கணும். அவங்களால நமக்கு நன்மை இருக்கா, கெடுதல்கள் இருக்கா அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசுகிறதாக இருக்கட்டும், அவங்க கூட சண்டை போடுறதாக இருக்கட்டும், அனைத்தையுமே நீங்கள் செய்யலாம். எனவே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது.
வியாபாரத்தில் மிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். பெரிதளவுக்கு லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. போதுமான அளவுக்கு இந்த ஒரு நாளுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு ஊதியமானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். இதனால் அதிகளவு லாபம் ஏற்படும் அப்படின்னு கூற முடியாது. வரவுக்கு மேல் செலவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் திடீர் செலவுகள் திடீர் செலவுகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். வேலை இடத்துல சக ஊழியர்களின் தொந்தரவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். இதனால் மேலதிகாரிகள், அது வேலை விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், அவர்களின் தொந்தரவு இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். இதனால் மேலதிகாரிகள் கோவப்படுவாங்க அவங்க மீது. கோவப்படுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதை வருத்தப்படுற அளவுக்கு அவங்க பேசிடுவாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி பேசிடுவாங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஏற்று பேசக்கூடாது. நம்ம என்ன தப்பு செஞ்சோம், இனிமேல் அவங்க நம்மளை பேசாத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சால் அவங்க நம்மகிட்ட இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடன் வேலை பார்ப்பவர்களை எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் சரி, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் அதை நீங்கள் பார்த்துக்கிடணும். அப்படி தெரிய விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை போட்டு விட்டுருவாங்க. இதனால் பெரிய அளவில் நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இந்த ஒரு நேரத்தில் வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் நினைத்தே பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம வெளியூருக்கு இந்த ஒரு நாளில் பயணத்திற்கு மேற்கொள்வோம் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படும். அது மூலியமாக சின்ன சின்ன தலைவலியோ, காய்ச்சலோ, சளியோ இந்த ஒரு நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு இருக்கும். தெற்கு திசையிலிருந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி நல்ல செய்தி ஒன்று வரும். நீங்கள் நினைத்தே பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் இந்த ஒரு நேரத்தில் தெற்கு திசையிலிருந்து அது சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். இதனால் பெரிய அளவில் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலம் அப்படின்னு எது தெரியுமா கருதப்படுகிறது? பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்கணும். உங்களுக்கு இத்தனை நாட்கள் நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, இந்த அளவுக்கு பணம் வந்தால் நமக்கு போதும், பகலில் மட்டும் வேலை பார்த்தா போதும், இரவு நேரங்களில் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பணம் அதிகமாக உங்களுக்கு வரலை அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் வேலையே செய்ய மாட்டீங்க. முடிந்த அளவிற்கு உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் போடுங்க. பகல் இரவுன்னு பார்க்காம முடிந்த அளவிற்கு உங்களுடைய கடின உழைப்பை போட்டுக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக பணமானது அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி அது உங்களுடைய சொந்த தொழிலில் நீங்கள் இந்த ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளவு லாபங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்குமா. எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய கடின உழைப்பை மட்டும் போடுங்க. அது மூலியமாக பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். எந்த விதமான காரியத்திலையும் நீங்கள் துணிச்சலுடன் இறங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்தில் தெரியாத தொழிலில் கூட நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் காலை வைக்கலாம். அப்படி காலை வச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவிற்கு நீங்கள் துணிச்சலுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலவீனமாக கருதப்படுவது என்ன தெரியுமா? மனசுமை காரணமாக நித்திரை பாதிப்பு உங்களுக்கு அடையும். மனச்சுமையில் அதிகளவு பாதிப்பு ஏற்படும். இதனால் எந்த விதமான வேலைகளையும் உங்களால் செய்ய முடியாது. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட தூண்டும். இன்னொரு பக்கம் திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களை பெரிய அளவுக்கு சிரமப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் பலவீனமாக கருதப்படுகிறது. இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்பழக்கங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். புதிதாக பழகிய நபர்களோ, புதிய பழக்கங்களோ, பழைய பழக்கங்களோ, வெளிப்பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். எனவே அதனை நீங்கள் அறிந்து கொண்டு அவர்கள் மீது மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். சொந்தக்காரங்க விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. உங்கள் சொந்தக்காரங்க சண்டை போடுவாங்க, அடுத்த நாள் சேர்ந்து போடுவாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு நீங்கள் அவங்க இவன் செஞ்சது சரி, அவன் செஞ்சது தப்புன்னு ஒருத்தனை சுட்டி காட்டி பேசிட்டு இன்னொருத்தனை கீழ்மட்டமாக பேசும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு இடத்துல உங்களுடைய கௌரவம் இழக்கப்படும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய சொந்தக்காரங்களோட விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பங்குதாரர்களிடம் சுமூகமாக நீங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த அனைத்திலும் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மனை நீங்கள் வழிபடுங்கள். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் எந்த விதமான பிரச்சனைகளிலும் ஈடுபடாமல் உங்களை பார்த்து கொள்வார். இந்த ஒரு நேரத்தில் மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிதமான பலன்கள்